எந்த ஒரு பேரண்ட்ஸாக இருந்தாலுமே தன்னோட குழந்தைகளுக்கு நல்ல சிறப்பான முறையில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இங்கே ஒரு அம்மா தன்னோட 4 வயசு பொண்ணை 40 வயசு பையன், அதாவது மிகப்பெரிய ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக கொடுக்குறாங்க. இதை உங்களால் எப்படி டைஜஸ்ட் பண்ண முடியுது? ஆனால் இந்த விஷயத்த இந்த உலகமே வியந்து பாராட்டுது. அது ஏன் தெரியுமா? அந்த பொண்ணுக்கு இருந்த ஒரு கொடிய நோய் தான். அது வேற ஒன்றுமே இல்லை, கேன்சர் அப்படின்ற ஒரு நோய் அந்த பொண்ணுக்கு இருந்தது. அந்த பொண்ணோட பேர் ஆல்பி. அந்த பொண்ணை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்ட அந்த பொண்ணோட கேர்டேக்கர் பேர் தான் மேட்டு, அதாவது 40 வயசு அந்த நர்ஸு. அந்த நர்ஸை அந்த பெண் ஒரு நாள் தன்னோட அம்மாட்ட இவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஒத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த பெண், அதாவது ஆல்பி, இன்னும் கொஞ்ச நாளில் இறந்துருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கேன்சர், அதாவது ரத்த புற்றுநோய் இருந்தது காரணமாக கொஞ்ச நாளில் இறந்துருவாங்க. இருந்தாலும் தன்னோட பொண்ணுக்கான அந்த ஆசை நிறைவேற்றணும் அப்படின்றக்காக அந்த நர்ஸிட்ட அந்த அம்மா கேட்குறாங்க. அவரும் தாராளமாக ஒத்துக்கிறாரு. உங்கள் பொண்ணு ரொம்ப அற்புதமான பொண்ணு, அந்த பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்றக்காக அந்த பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இது இந்த உலகத்தையும் ஆச்சரியப்படுத்தின, அதுவும் ரொம்பவே அழகான ஒரு கியூட் மேரேஜ் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரின்ஸ் டயானா தான். இவங்க நம்ம யூஎஸ்லேயே ஒரு மிகப்பெரிய பிரின்ஸாகவும் அதே டயத்தில் அழகு அண்ட் ஆடம்பரத்துக்கு ஒரு இலக்கணமாகவும் திகழ்ந்தவங்க. இவங்களை இந்த டயத்தில் அடிச்சதுக்கு ஆளே இல்லைன்ற மாதிரி கொடி கட்டி பறந்தவங்க தான் நம்ம பிரின்ஸ் டயானா. என்னதான் நாட்டுக்கே ஒரு ராணியாக இருந்தாலுமே தன்னோட குழந்தைகளுக்கு அம்மா தான். அந்த அம்மாவா அவங்க செய்கிற விஷயம் என்ன தெரியுமா? இந்த ராயல் ஃபேமிலிக்கெலாம் எப்போயுமே ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ் உண்டு. பார்க்க தான் அவங்க ராயல் மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு தங்க கூண்டில் அடைக்கப்பட்ட ஒரு நார்மலான ஒரு ஆளுங்க மாதிரி தான். அவங்களுக்கும் ஒரு ஃபீலிங் உண்டு, ஆனால் அதை அவங்களால பயன்படுத்திக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கட்டுப்பாடுகள் உண்டு. ஆனால் நம்ம பிரின்ஸ் டயானா இருக்காங்கல்ல, இவங்க அந்த கட்டுப்பாடுகள்லாம் உடச்சி எறிஞ்சாங்க தன்னோட மகனுக்காக. அப்படி என்ன செஞ்சாங்க தெரியுமா? தன்னோட மகன் மற்றவங்களோட இயல்பாக பழகணும், வளரணும் அப்படின்றதுக்காக அவங்களோட ஸ்கூலில் நடக்கிற ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் ரெகுலராக ரன்னிங் பண்ணாங்க. இந்த ரன்னிங்ன்றது ஃபேன்ஸ் பசங்களுக்காக கொடுக்குற ஒரு மோட்டிவேஷன். இந்த மோட்டிவேஷனை இவங்க கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, கொடுக்கவும் விட மாட்டாங்க ஆஸ் அ ராயல் ஃபேமிலி. பட் என்னதான் இருந்தாலும் என் பையனுக்காக நான் ஓடுவேன் அப்படின்னு மாதிரி ஓடின அந்த ஒரு மனசு இருக்குல்ல, அது பெரிய மனசு. இது அம்மா அவங்களுக்கு மட்டும்தான் வரும்.